அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை நீர் பலப்படுத்தினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நிற்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஏதோ நாங்கள் வந்தோம், கடமைக்காக ஆராதித்தோம் என்பது அல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்யும். எங்கள் மத்தியில் பேசுகிற உம்முடைய தாசனையும் உம்முடைய சிலுவையின் மறைவிலே நீர் மறைத்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க, கிருபைகளை தாங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்து சுவாமி. கண்மலை மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமே. உட்கார்வார். இந்த நாளிலே நம்மத்தில் இந்த ஒரு வாரம் நடந்த விபிஎஸ்ஸில் டைரக்டராக பிசிஎம்மில் ஊழியம் செய்கிற அருமையான சகோதரர் பால் தாமஸ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்களை நம்முடைய முன்னாள் போதகர் லூயிஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அருமையான ஐயாவிடத்தில் இந்த விபிஎஸ்ஐ நடத்தும்படி கேட்டபொழுது சந்தோஷத்தோடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நான் நினச்சி பார்க்குறேன், அவர் ஒரு நாளைக்கு 2 விபிஎஸ் நடத்தினார். போன வாரம் முழுசும் காலையில் ஒரு விபிஎஸ், சாயந்தரம் ஒரு விபிஎஸ்ஸு. இந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறதுன்றது இந்த மாதிரி பேச முடியாது, சரிங்களா? அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், கத்தணும். எல்லாமே அவரை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் ஐயோ பாவம் மனுஷன் இப்படி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி இந்த நாட்களில் இந்த விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள். அதற்காக திருச்சபையின் சார்பாக, மூப்பர் குழுவின் சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய இந்த விபிஎஸ் ஞாயிறில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது அருமையான ஐயா அவர்கள் நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் விடுமுறை வேதாம பள்ளியின் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் இதை கொண்டாடுகிறபடினாலே விடுமுறை வேதாம பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தி முடிந்த பிறகு விடுமுறை வேதாம பள்ளியின் பிள்ளைகள் விடுமுறை வேதாம பள்ளியில் படித்த பாடலை பாடுவார்கள். ஹலோ ஹலோ என்ற பாடலை பிள்ளைகள் பாடுவார்கள். விடுமுறை வேதாம பள்ளியின் ஆசிரியர்கள் நம்முடைய கருத்து பாடலை கோடை காலம் வந்தாச்சு என்ற பாடலை விடுமுறை வேதாம பள்ளியின் ஆசிரியர்கள் முன்னதாக வந்து 2 பாடல்களை நாம் பாடப்போகிறோம். அது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செய்யப்படுகிற ஒரு விஷயம். இன்று மாலை நடக்கக்கூடிய விடுமுறை வேதாம பள்ளியின் கொண்டாட்டத்திலே மிக சிறப்பான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே திருச்சபையின் போதகர் சொன்னது போல உங்கள் குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர்களும் நீங்கள் அதை வந்து ரசிக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த நல்ல விளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அந்த இசிஐ பேராயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இசிஐ பேராய சிறுவர் ஊழியத்தின் சார்பாக ஆண்டுதோறும் வித்தியாசமான தலைப்புகளை கொண்டு பிள்ளைகளை சந்திக்கும்படி, பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை எளிதில் புரிய வைக்கும்படி எங்களுக்கு நீ தந்தருளின எல்லா கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்டியன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக எங்கள் அனைத்து திருச்சபைகளிலும் நடத்த அநேகம் குழந்தைகள் கலந்து கொண்டு எங்கள் திருச்சபையை சார்ந்தவர்களும் எங்கள் திருச்சபையை சாராதவர்களுமாகிய பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டு விடுமுறை வேதாம பள்ளியுடைய தலைப்பு யோசேப்புடன்
கர்த்தர் இருந்தார். வெளியே நீங்கள் பேனரில் பார்த்துருப்பீங்க. மற்றும் எங்களுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்கள்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் கிட்ட போய் பாருங்கள். நேற்றுக்கு 5 அப்பம் 2 மீன் இயேசு கிறிஸ்து மட்டும் தரவில்லை, எங்கள் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களும் எங்களுக்கு கொடுத்தார்கள் 5 அப்பம் 2 மீன்கள். அப்படி பல நிகழ்வுகள் எங்களுடைய விடுமுறை வேதாகம பள்ளியிலே நடந்தது. திருச்சபையார் அதை நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ்டர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். ஆக இப்படிப்பட்ட அநேக நிகழ்வுகள். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு 5 அப்பம் மீன் கிடைக்காது, அது நேற்றையோடு முடிந்து விட்டது. ஆக அங்கே கொடுக்கப்பட்டிருக்க எல்லா படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் சில படங்களை வரைந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் சில படங்களுக்கு அவர்கள் வண்ணமிட்டிருக்கிறார்கள். நிறைய இப்போது மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்தனால ஏஐயில் போட்டிருக்காங்க. சீனியரில் நீங்கள் பியூட்டிஃபுல் ஏஐ பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மிக சிறப்பான பிக்சர்ஸ், ஏஐ பிக்சர்ஸ் சீனியரில் இருக்குது. போகும்போது நீங்கள் பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி தலைப்பு மைய வசனமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:2 நாம் பார்க்கிறோம், யோசேப்பு கர்த்தர் இருக்கிறார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி ஆரம்பிக்கிறது. எங்கே வெற்றி ஆரம்பிக்கிறது? கிறிஸ்தவ குடும்பங்களிலே அல்ல, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அல்ல, கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிற இடங்களிலே அல்ல, புறவினத்தவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலே. கீழே வாசிக்கிறோம், எகிப்தியன் ஆகிய தன்னுடைய எஜமானின் வீட்டில் இருந்தார், அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதற்கு ஒரே சான்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா என் வேலை ஸ்தலத்தில் நான் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் நீங்கள் எங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் எடுத்த உடனே சாமி பாட்டு தான் போட்டிருப்பாங்க. நீ கிறிஸ்தவனாயிருந்தால், நீ கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாயிருந்தால் கடவுள் உன்னோட இருப்பார், ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஆகவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யாரோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆகவே என்னுடைய அடிப்படை அல்லது என்னுடைய நோக்கம் இயேசுவாய் இருக்க வேண்டும், தேவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். இதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையின் சாராம்சம். இவன் எங்கே தேவனோடு இருக்க ஆரம்பித்தான் என்று கேட்பீர்கள் என்றால் அதற்கான சான்றுகள் நமக்கு வேதத்திலே கிடையாது. ஆனால் தேவன் அவனோட எங்கே இருந்தார் என்ற வசனம் நமக்கு தெரிகிறது. ஆதியாகமம் 39:2. அங்கேதான் தன்னுடைய பாதுகாப்பை யோசேப்புக்கு கொடுத்தாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அது அதற்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே கடவுளின் பாதுகாப்பு உங்களுக்கு நேரடியாக வெளிப்படும், சில சமயங்களிலே கடவுளின் பாதுகாப்பு உங்களுக்கு மறைமுகமாக வெளிப்படும். ஆகவே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுமாகிய உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, கடவுள் உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறார், உங்களை பாதுகாப்பதே அவருடைய வேலையாயிருக்கிறது. இதைதான் சங்கீத புஸ்தகம் 121 நாம் வாசிக்கிறோம். அவர் சூரியனுக்கு கீழே சந்திரனுக்கு கீழே என்னை முழுவதுமாக மறைத்து பாதுகாக்கிறார். சூரியனாலும் எனக்கு தீங்கு இல்லை, சந்திரனாலும் எனக்கு தீங்கு இல்லை. தேவன் எந்த விதமான தீங்கையும் எனக்கு கொடுக்காமல் என்னை பாதுகாக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே உங்களோட கூட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான குணாதிசயங்களை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் மாலையிலே வரும் பொழுது இங்கே ஒரு பெரிய அழகான ஒரு ஷீட் போடப்பட்டிருக்கும். அவைகளிலே யோசேப்பினுடைய என்டையர் லைஃப், யோசேப்பினுடைய வாழ்க்கை 7 நிலைகளிலே அது பிரிக்கப்பட்டு நம்முடைய ECA சென்னை பேராயம் மிக அழகாக அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அவைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது குறிப்பு என்னவென்றால், கனவு காணு, இல்லை ட்ரீமெட், கனவு காணுங்கள் என்று பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கும் போதே கனவு காண்பதை பற்றி ஆரம்பித்தோம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் கனவு காணுங்கள், விழித்திருந்து கனவு காணுங்கள். தூங்குவது போல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிற கனவை பற்றி பேசவில்லை,
விழிப்பாயிருக்கும் பொழுது வருகிற கனவை பற்றி பேசுகிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு கனவு வந்தது. அந்த கனவு அவன் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை அவனுக்காக தேவன் மறைத்து வைத்திருப்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே சில சொப்பனங்கள், சில தரிசனங்கள், சில கனவுகள், இவைகளெல்லாம் என் எதிர்காலத்தை குறித்தோ அல்லது என்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தோ அல்லது என்னுடைய இப்போதைய நிலைமையை குறித்தோ அது எனக்கு வெளிப்படுத்தலாம். இவைகளை நான் உதாசீனம் செய்யாதபடிக்கு அந்த கனவுகளின் மிக முக்கியமான நோக்கத்தையும் தேவன் எதற்காக எனக்கு இந்த கனவுகளை தந்திருக்கிறார், இந்த தரிசனங்களை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து தேவனோடு உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே 3 P என்று சொல்வார்கள், ட்ரிபிள் P. ஃபர்ஸ்ட் P இஸ் பிட், செகண்ட் P இஸ் பிரிசன், தேர்ட் P இஸ் பேலஸ். ஆக உயர்வு வர வேண்டும் என்றால் நீங்கள் குழியை சந்திக்க வேண்டும், உயர்வு வர வேண்டும் என்றால் சிறைச்சாலையை சந்திக்க வேண்டும் என்ற நிலைகளிலே ட்ரிபிள் P ஃபார் ஜோசப் லைஃப் என்று சொல்வார்கள். பிட், பிரிசன் அண்ட் பேலஸ். ஆக யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்கு முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அவைகளை எனக்கு நன்மையாக மாற்றினார். எதற்காக? வெகுஜனங்கள் உயிரோடு காக்கப்படும்படிக்கு தேவன் அதை நன்மையாக மாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருவதற்கான ரகசியம், நன்மையை கொண்டு வருவதற்கான தீர்மானங்கள் எதற்காக என்றால் வெகுஜனங்கள் உங்களால் காப்பாற்றப்பட வேண்டும், வெகுஜனங்கள் உங்களால் காப்பாற்றப்பட வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கை 37ஆம் அதிகாரத்திலிருந்து 57ஆம் அதிகாரம் வரை உள்ள வசனங்களிலே யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். விரிவாக அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய 12 குமாரர்களே ஒருவனாக காணப்பட்டான். அவன் தான் நேசித்த மனைவிக்கு அவன் பிறந்த முதல் குமாரனாக காணப்பட்டான். ஆகவேதான் தகப்பனாக யோசேப்பு அவனுக்கு பல வருணமான அங்கேயே கொடுக்கிறான். பிகாஸ் he is my beloved, I am giving this dress to my beloved. எனக்கு அருமையானவனுக்கு, எனக்கு விருப்பமானவனுக்கு இந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன். ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், வேத ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லுகிறார், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரம் நீளமான அங்கிகளை கொண்டு, நீளமான கைகளை கொண்ட, நீளமான கைகளை கொண்ட லாங் ஸ்லீவ்ஸ் அண்ட் லாங் ரோப், இல்லை நீளமான அங்கிகளை கொடுத்தாராம். எதற்காக நீளமான அங்கிகளை கொடுத்தார் என்றால் அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்கிறவர்கள் அரக்கை சட்டை போட்டிருப்பாங்க. ஆகவே தான் நன்றாக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. எங்கள் நம்முடைய திருச்சபையை சார்ந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாலண்டியர்ஸாக இருக்கும் போது எல்லாமே டிஷர்ட் போட்டு வந்திருந்தாங்க, அரக்கை சட்டை போட்டு வந்திருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வதற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் சொன்னோம், நீங்கள் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் மேலே தூக்கிட்டு போனோம், அதை போடணும் இதை போனோம், நிறைய வேலை இருக்குது, எல்லாம் கரையாயிருமே. உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, வேற ஒரு ட்ரெஸ்ஸை நீ மேலே போட்டுக்கோ. இல்லை, இவைகளெல்லாம் முடிந்த பிறகு தானே. ஆக வஸ்திரம் அழுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அழுக்காகுவதற்குரிய வேலைகளை செய்யக்கூடாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீளமான உடை, அது அவனை தலைவனாகவே காண்பிக்கிறது. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ அதிகாரியாக இருக்கலாம், நீ எல்லாரையும் வேலை வாங்கலாம் என்ற கூடிய நிலையிலே அவனுக்கு நீளமான வஸ்திரம் கொடுத்த உடனே அவன் அண்ணன்மார்கள்லாம் பயங்கர கடுப்பாயிருச்சு. என்னடா அது, யோசேப்புக்கு இப்படி அப்பா இந்த நீளமான வஸ்திரத்தை கொடுத்து அவன் நமக்கெல்லாம் தலைவனாக்கக்கூடிய அளவுக்கு அவன் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டானா, அவன் விவசாயம் செய்ய மாட்டானா என்ற பல நிலைகளிலே இவர்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் யோசேப்பினுடைய வெளிப்புற வாழ்க்கை. யோசேப்பை பற்றிய சொல்ல வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். எப்படி, எதற்காக அவர்களுக்கு யோசேப்பின் மீது வன்மம் வந்தது? ஒரு சின்ன பையனை வீட்டில் கூப்பிட்டு அவனை லீடர் ஆகிட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். கஷ்டமாக இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிச்சுட்டே இருப்பான். அந்த பையனை SPL ஆக்காமல்
புதுசாக 12ஆம் வகுப்புக்கு ஸ்கூலுக்குள்ளே வரவனை தூக்கிட்டு போயிட்டு எஸ்பிஎல் ஆக்குனா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவன் மேலே பயங்கர கோபமாயிருவோம். அவனை எப்படியாச்சும் கவுக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். இதுதான் இங்கே யோசேப்பின் வீட்டிலே நடக்கிறது. தன்னுடைய சகோதரன் என்றாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் மிக உயரமாக இருந்ததினாலே அந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளாததனால் அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கொடுத்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கொடுத்திருக்கலாம். இந்த அங்கீகாரத்தை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை, அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வரவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை பழித்து பேசுவார்கள், உங்களை விரும்பாதவர்கள் உங்களை வெறுத்து பேசுவார்கள். இப்படி பல நிலைகளிலே யோசேப்புடைய வாழ்க்கையிலே அடிகளை நாம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தார் இல்லை, ஆகவே அவனுக்கு பல வருண அங்கியை கொடுக்கிறார். இது தந்தையினுடைய அன்பையும் தனிப்பட்ட அழைப்பையும் குறிக்கிறது. தந்தையினுடைய அன்பையும் தனிப்பட்ட அழைப்பையும், the love of the father and the personal care from the father. தகப்படுத்திருந்து வருகிற ஒரு தனிப்பட்ட அழைப்பு, ஒரு தனிப்பட்ட கவனம், ஒரு தனிப்பட்ட அன்பு அவனுக்கு வருவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பையும் தனிப்பட்ட ஸ்நேகத்தையும் தனிப்பட்ட கருணையையும் என் மீது அவர் காட்ட விரும்புகிறார். அதற்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்கிறேனா என்பது எனக்கு முக்கியமாய் காணப்படுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையிலே இதுதான் அழைப்பு. அவனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. when did God called him அப்படி கேட்டிங்கன்னா when he was young. உங்களில் நிறைய பேருக்கு, குழந்தைகள் கூட நிறைய பேருக்கு, பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகாக வசனம் சொன்னாங்க, ரொம்ப அழகாக பாட்டு பாடினாங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை. பிறகு உங்களுக்கு வீடியோஸ், உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் பிறகு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானம்மா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. காரணம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கிறார்கள், நிறைய வீடியோக்கள் எடுத்திருக்கார்கள். எங்கள் பிள்ளைகள் மகிழ்ந்து நடனம் ஆடுவதை குறித்து, மகிழ்ந்து நடனம் ஆடுவதை குறித்து எடுத்திருக்கிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய அழைப்பு சிறு வயதிலேயே ஆரம்பிக்கிறது என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறோம். இதுதான் நம்முடைய ஒவ்வொரு ஈசிஐ திருச்சபைகளும் வருஷாந்தோறும் விடுமுறை வேதாம பள்ளி ஆரம்பிப்பதற்கு காரணம் அழைப்பு சிறு வயதிலே ஆரம்பிக்கக்கூடியது. வளர்ந்த பிறகோ வயதான பிறகோ கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. நான் சிறுவனாய் இருக்கும் பொழுதே அந்த அழைப்பு எனக்கு ஆரம்பித்து விட வேண்டும். இந்த அழைப்பை உதாசீனம் செய்யாமல் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்திருப்பதை நாம் கவனிக்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு இருக்கலாம், ஆனால் எதிர்காலம், உன்னை குறித்ததான எதிர்காலம் முன்கூட்டியே தேவன் அறிந்திருக்கிறாரா? ஒரு விபிஎஸ்ல பிள்ளையிடத்தில் கேட்டோம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? நம்ம சர்ச் விபிஎஸ்ல கூட பிள்ளைகிட்ட கேட்டோம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க, ஐ வாண்ட் டு பி எ டாக்டர், இல்லை ஐ வாண்ட் டு பி எ கார்டியாலஜிஸ்ட், ஐ வாண்ட் டு பி எ டென்டிஸ்ட், இல்லை ஐ வாண்ட் டு பி எ லாயர், ஐ வாண்ட் டு பி எ டீச்சர் அப்படின்னு பல நிலைகளிலே பிள்ளைகள் தாங்கள் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள். ஒரு திருச்சபையிலே விடுமுறை வேதாம பள்ளி நான் எடுக்கும் பொழுது அந்த திருச்சபையில் இதே மாதிரி டீச்சர்ஸ் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஆம்பிஷன் சொன்ன பிறகு இப்போ தான் ஏஐ வசதியாக இருக்குது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால இமீடியட்டாக அந்த குழந்தை நான் டாக்டர் ஆகணும்னு உடனே அந்த குழந்தையுடைய பேரை போட்டு டாக்டர் போட்டு அதே மாதிரி டாக்டருடைய கோட்லாம் போட்டு ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சு ஒரு மருத்துவமனையிலே ஒரு பெரிய பதவி வகிப்பது போல ஒரு அழகாக ஏஐயில் போட்டு விதவுட் சேஞ்சிங் த ஃபேஸ் ரொம்ப அழகாக அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் திருச்சபையுடைய பேரை போட மறந்துட்டீங்க. ஏன்னா எந்த ஆண்டு விடுமுறை வேதாம பள்ளின்னு போட மறந்துட்டீங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சாங்கன்னா இது எந்த திருச்சபையிலேருந்து கொடுக்கப்பட்டது? காரணம், வேற குழந்தைகள், நம்முடைய திருச்சபையை சாராத குழந்தைகளுடைய ஆம்பிஷனுக்கும் அந்த படம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நம்முடைய திருச்சபையை போட்டால், இப்போ இசிஐ ஓட்டேரி திருச்சபை அப்படின்னு போட்டால் அந்த குழந்தை பெரிய குழந்தையாகி
வளர்ந்து ஒருவேளை ஒரு பெரிய மருத்துவராகும் பொழுது யோசிக்க பாருங்களேன். இதை நான் சின்ன வயசில் 20-26 என்னுடைய ஆம்பிஷன் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொன்னேன். அவங்க கொடுத்தாங்க. நான் போன சர்ச்சு ஈசிஐ திருச்சபை. அவர் வருவார் பாருங்கள், அந்த டாக்டர் வருவார். இல்லை, அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேண்டுமென்றாலும் உங்கள் சபைக்கு இலவசமாக செய்கிறேன். எவ்வளோ பெரிய சாக்கியத்தை நம்ம இழக்கிறோம் பாருங்கள், இல்லை என்று சொல்லி நான் சொன்னேன். ஆகவே தரிசனங்களும் அழைப்புகளும் சிறு வயதிலே ஆரம்பிக்கிறது. அவன் சிறுவனாய் இருக்கும் பொழுதே அந்த தரிசனங்கள் ஆரம்பிக்கிறது. என்னுடைய சர்ச் தூய பவுல் ஆலயம் வெப்பெரி, அந்த திருச்சபையிலே நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும் பொழுது, ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை வெளி ஊழியங்களிலிருந்து சிறுவர்களுக்கு கதை சொல்ல வருவார்கள். அப்படி சொல்ல வரும்போது எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆசை, இந்த அண்ணனை மாதிரி நானும் கதை சொல்லணும், இந்த அக்காளை மாதிரி நானும் கதை சொல்லணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே வந்த ஆசையை நான் வெகுவாக வளர்த்து கொண்டே வந்தேன். எனக்கு 15 வயதான பொழுது ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். 15 வயது முதல் கொண்டு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். BCM என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திலே என்னை இணைத்து கொண்டு 15 வயது முதல் கொண்டு ஊழியத்தை செய்கிறேன். This is my 37th year in the children ministries. இது என்னுடைய 37வது ஆண்டு சிறுவர் ஊழியத்திலே. பாருங்க, என்னுடைய தரிசனம், என்னுடைய சின்ன வயசு ஆசை, தேவன் அதை சிறு வயதிலேயே அதை எனக்கு காண்பித்து அப்பொழுதே என்னை ஊழியத்திலே பயன்படுத்தி இன்று வரை அந்த அழைப்பில் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கூட குறையாமல் நான் அதே நிலையிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் என்று நான் எனக்கு சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு வழி மற்றவர்கள் என்னை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியாது. அழைப்பு சிறு வயதிலே ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று. காரணம், தேவன் என் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். விதைகள் சிறியதாக இருக்கும், ஆனால் மரங்கள் பெரியதாய் வளர்வது போல விதையை பார்த்து இது எவ்வளவு பெரிய மரம் என்று நாம் கணித்து விட முடியாது. ஆனால் இது வளருமா வளராதா என்று நாம் கணித்து விட முடியாது. அதற்கு தேவையான இடங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்கு தேவையான போஷாக்கை கொடுக்க வேண்டும். அது கண்டிப்பாக வளரும். ஆகவே தான் தேவனாய் கர்த்தருடைய பார்வையிலே தரிசனங்களும், தேவனுடைய கர்த்தருடைய பார்வையிலே என் எதிர்காலமும் இருந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, கனவுகளினுடைய மனிதன். A man with dream. A man with dream. இவர் போய் படுத்து தூங்கினாலே ஒரு கனவு வந்துடும். அந்த கனவு தன் எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கும், தன் பின்னான வாழ்க்கை குறித்ததாக இருக்கும். இந்த யோசேப்பு ஒரு முறை போய் படுத்து தூங்கும் பொழுது ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே அரிக்கட்டுகள் தன்னை வணங்குவதை போல கனவு கண்டான். ஒருவேளை அவங்க அண்ணன்மார் யோசிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, வயலுக்கு வந்து நீ வேலை செய்யவே இல்லையே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த கட்டு கட்டியிருப்ப, நீ தான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கியே, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு வயலில் நீ கட்டு கட்டினியா என்ற பல கேள்விகளை கேட்டிருப்பார்கள். ஆனால் யோசேப்புடைய கனவு அவன் எதிர்காலத்தை குறித்திருந்தது. யோசேப்புக்கு புரியவில்லை, அண்ணன்மார்களுக்கு புரிந்தது. உங்களுடைய கனவுகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்களுக்கு புரியும். ஓ, இவனை குறித்த தரிசனம் வெகுவாய் இருக்கிறது, இவனை குறித்த தரிசனம் பெரிதாய் இருக்கிறது, இவனை குறித்த தரிசனம் நாளைக்கு தலைவனாக போவதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தரிசனத்தை வளர்த்து கொள்ள கனவு காணுங்கள். ஒரு முறை அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு விடுமுறை வேதாம பள்ளி டூர் கூட்டு போனாங்களாம். அந்த காலத்துலலாம் விபிஎஸ்னா கண்டிப்பாக டூர் இருக்குங்க. அந்த காலத்தில் விபிஎஸ்னா கண்டிப்பாக டூர் இருக்கும். இப்போல்லாம் மாறி போச்சு, இப்போல்லாம் டூரே கிடையாது. ஏன்னா அது ஒரு சில சம்பவங்களால் அந்த டூர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக டூர் போகிறதுலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு டூர் கூட்டு போகிறாங்க. யார் கேட்டிங்கன்னா சீனியர்ஸ், யங் அடல்ட்ஸ், பாய்ஸை கூட்டு போகிறாங்க, கேர்ள்ஸை கூட்டு போகிறாங்க, டூர் கூட்டு போகிறாங்க. 30 பேர் கொண்ட குழு இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இங்கிலாந்துக்கு யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஜான் வெஸ்லியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஜான் வெஸ்லி ஒரு சிறந்த ஒரு மிஷனரி. இந்த ஜான் வெஸ்லி வீட்டுக்கு போகிறாங்க. ஜான் வெஸ்லி வீட்டுக்கு போயிட்டு, இதுதான் ஜான் வெஸ்லி உபயோகப்படுத்தின பேனா, இதுதான் ஜான் வெஸ்லி உபயோகப்படுத்தின தட்டு, இதுதான் ஜான் வெஸ்லி உபயோகப்படுத்தின வேதாகமோ, இதுதான் ஜான் வெஸ்லி உபயோகப்படுத்தின டம்ளரு என்று பல விதமான பொருட்களை எல்லா பிள்ளைகளுக்கும் காட்டுறாங்க. இதுதான் ஜான் வெஸ்லியுடைய பெட்ரூமு, இதுதான் ஜான் வெஸ்லியுடைய பாத்ரூமு, இதுதான் ஜான் வெஸ்லியுடைய ப்ரேயர் ரூமு என்று எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். காட்டி முடித்து பேருந்துக்கு கூட்டு வராங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போனோம். பேருந்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது ஒரு குழந்தை மட்டும் காணவில்லை. 29 பேர் இருக்காங்க, ஒருவனை காணவில்லை.
இந்த விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது ஒருத்தனை காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே, போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, அவனை காணவே காணோம். ஐயோ நம்ம எப்படி இப்போ அமெரிக்கா போக முடியாது நம்மளால், இப்போ நம்ம என்ன செய்வது ஒன்றுமே புரியவே இல்லையே என்று தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் சொன்னாங்களாம், நம்ம எல்லா ரூமும் தேடிட்டோம், ஆனால் ஜான் வெஸ்லியுடைய ப்ரேயர் ரூமை தேடவே இல்லையே, ப்ரேயர் ரூமை போய் பார்க்கவே இல்லையே, வாங்க அந்த ப்ரேயர் ரூமை போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லியுடைய ப்ரேயர் ரூமுக்கு வரும் பொழுது ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு தன்னுடைய கைகளை ஊன்றி ஜெபித்த அந்த இடத்துல ஏற்பட்ட தடயங்களிலே தன் கைகளை வைத்து தன் முழங்கால்களை வைத்து இவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னையும் ஜான் வெஸ்லியை போல மாற்றும், ஆண்டவரே என்னையும் ஜான் வெஸ்லியை போல மாற்றும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கலாம், கனவுகள் தேவன் உங்களுக்கு கொடுக்கலாம். How you are going to activate the dreams in your life? உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கனவுகளை நீங்கள் எப்படி சுவிட்ச் ஆன் பண்ண போறீங்க, எப்படி ஸ்டிமுலேட் பண்ண போறீங்க? இந்த சிறு குழந்தை அவன் ஜெபிக்கிறான், இந்த வாலிபன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னையும் ஜான் வெஸ்லி போல மாற்றும். எல்லா டீச்சர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. வா, நான் அழைத்து வந்த 30 பேர்ல இந்த ஒருவன் மாத்திரம் எப்படி, இந்த ஒருவனுக்கு மாத்திரம் இந்த எண்ணம் வந்தது எப்படி யோசிக்கிறாங்க. பிற்காலத்திலே அந்த ஒரு மனிதன் தான் பில்லி கிரஹாம் என்று அழைக்கப்பட்டவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, there are so many missionaries in your church, there are so many evangelists in your church, there are so many pastors in your church. Don't appoint them as a business people, appoint them as a missionaries of God. தேவனுக்கு சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது பிள்ளைகள் மேலே கையில் வைத்து சொல்லும்போது நீ ஒரு மிஷினரி ஆகணும், நீ ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும், நீ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீ பிஸ்னஸ் மேன் ஆனவுடனே உன்னுடைய வருமானத்தில் ஊழியத்திற்கு உதவி செய் என்ற ஒரு சின்ன விதையை அப்போவே மனசில் விதைச்சிருங்க. அவர்கள் தான் உதவி செய்வார்கள். மற்ற நேரத்தில் சொல்லுவாங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், அதனால உனக்கு நீ சாப்பிட்டுக்க, எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த பிஸ்னஸ்மேன் அப்படியே ஓடிடுவான், பிரயோஜனமே இல்லை. The appointing job in your hands. Dear parents, எனக்கு அருமையான பெற்றோர்களே, உங்கள் கைகளிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். Every father of the house is the pastor of the church or is the pastor of the house. ஒவ்வொரு திருச்சபையில் ஒவ்வொரு வீட்டினுடைய தந்தைமார்களும் அந்த வீட்டிற்கு போதகர்களாக இருக்கிறார்கள். பிகாஸ் யூ ஆர் த டீச்சர் டு டீச் யுவர் சில்ட்ரன் டு கிவ் ஆஃபரிங் ஃபார் த லார்ட். தேவனுக்காக காணிக்கை கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அப்படி நீங்கள் உற்சாகப்படுத்தினா அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே யோசேப்பு கனவு காண்கிறார், எதிர்காலத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த எதிர்காலங்கள் அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த கனவுகளை பார்க்கிறோம். 2 கனவுகள் காண்கிறார். அந்த 2 கனவுகளும் வித்தியாசமான கனவுகள். 2வது கனவு வேறு மாதிரி இருந்தது. முதலாவது கனவு வயலில் தன் அண்ணன்றோடு வேலை செய்வது போல, 2வது கனவு சகல மக்களும் தன்னை வணங்குவது போல, தன் தந்தையும் தன் தாயும் தன்னை வணங்குவது போல அவன் கனவு காண்கிறதை கவனிக்கிறோம். தேவன் தரிசனங்களை கொடுக்கிறார், ஆனால் எல்லாரும் உன் அழைப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீயும் புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டு ஓடி போகாதே. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்கிற பாருங்களேன், God may give some visions to you. கடவுள் உங்களுக்கு அநேக தரிசனங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரர் மாறுறது மாதிரி கனவு கொடுக்க முடியும். இல்லை, மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரியாது. நீங்கள் சொல்வீங்க, நான் ஊழியக்காரனாக ஆக போகிறேன், நான் ஊழியக்காரனாக வளர போகிறேன். ஆமாம், வீட்டில் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, இவர் ஊழியக்காரன் ஆறாராம், மூஞ்சியை பற்றியா முகர கட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. இல்லை, உங்களுடைய தரிசனத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் தரிசனத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் தரிசனம் பெரியது. That will lift you up. உங்களை உயர்த்தி கொண்டே செல்லும், உங்களை உயர்த்தி கொண்டே செல்லும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். They will see visions. Dream it,
கனவு காணுங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து கனவு காணுங்கள். ஆண்டவரே, how is my future, how will be my future என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். he will explain you, he will reveal you. அதை பிடித்துக்கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டே இருங்கள். இல்லை, பிள்ளைகிட்ட கேட்டோம். நிறைய பிள்ளைகள் எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே டாக்டராக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு குழந்தை கூட நான் ஊழியக்காரனாக போகிறேன், நான் பாஸ்டராக போகிறேன், நான் பிஷப்பாக போகிறேன் சொல்லவே இல்லைங்க நம்ம சர்ச்சில். இல்லை, ஏன்னா அம்மா அப்பா சொல்லி வச்ச வார்த்தை, டேய் நீ பச்சை லாயர் ஆகணும்டா, நீ ஜட்ஜ் ஆகணும்டா, நீ டாக்டர் ஆகணும்டா, நீ டீச்சர் ஆகணும்டா, இப்படியே சொல்லி வளர்த்துறதுனால ஊழியக்காரன் ஆகணுன்ற எண்ணமே மறந்து போச்சுங்க. டாக்டர் டுவைட் எல் மூடி, டிஎல் மூடின்னு சொல்வார்கள். இந்த டிஎல் மூடி அவரோட கூட எப்பவுமே ஒரு சிங்கர் ஒருத்தர் போவார், பாட்டு பாடுறவர். பிள்ளைகளுக்கு போர் அடிக்குதா? முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். பாட்டு பாட போவார். அப்படி பாட்டு பாட போகும் பொழுது ஒரு கிராமத்தில் போனவுடனே வேனில் போகிறாங்க. இந்த சிங்கர் கிட்டார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஹி வில் பிளே கிட்டார். சின்ன குழந்தைகளுக்கு கிராமத்தில் கிட்டார் கொண்டு போனால் ஆச்சரியமாக இருக்கும். போய் தொட்டு பார்ப்பாங்க, பிடிச்சி பார்ப்பாங்க, கம்பி இழுத்து டங்குன்னு சத்தம் வந்தோடனே சிரிப்பாங்க. டேய் டிங்குன்னு சத்தம் கிடைச்சா நான் இழுத்து பார்த்தேன்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூடியும் சாங்கி என்று சொல்லக்கூடிய அவரோட கூட பாடகரும் ஊழியத்துக்கு போகும்போது டாக்டர் டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. சாங்கி அங்கே ஓரமாக பாட்டு பாடி முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நிறைய பிள்ளைகள் வேனில் ஓடி வராங்க அந்த கிட்டாரை தொட்டு பார்க்கறதுக்காக. அப்போ ஒருத்தன் வழுக்கு மண்டையோட மொட்டை தலையோடு வரான் ஒரு பையன். அவன் தலையை தடவிட்டு அவனுக்கு மூக்குச்சளி ஊற்றிக்கிட்டு இருக்குது. மேல் சட்டை வெள்ளை, கீழ் சட்டை இல்லை அப்படின்ற மாதிரி, கால் சட்டையும் போடல, மேல் சட்டையும் போடல. ஒருத்தன் ஓடி வந்து வேனுக்கு பக்கத்தில் நிற்கிறான். அவன் தலையை தடவி சொல்கிறாரு, நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன், வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன். சொன்னது பிரசங்கியார் இல்லைங்க, அவர் ஒரு சிங்கர். எங்கள் நம்ம பிபிஎஸ்ல ஒரு சிங்கர் இருக்கார், ரொம்ப அழகாக பாடுவார். அவர் ரொம்ப அழகாக பாடுவார், பியூட்டிஃபுல்லாக பாடுவார். அவர் பாட்டுக்கு எல்லா குழந்தைகளும் மயங்கி போச்சு இல்லை? அதுவும் அவர் பாடின பாட்டே வேறு பாட்டார் பாருங்களேன். அவர் பாடின பாட்டே அவரே நம்ம சர்ச்சில் பாடினார் இல்லை? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரம் பாட்டு பாடுறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரம் பாட்டு பாடுறது இல்லை? எப்பவுமே நான் தான் பாடுவேன். ஆனால் நம்ம சர்ச்சில் சூப்பராக ஒரு பாட்டு பாடுறாரு. தேங்க்யூ, காட் பிளஸ் இல்லை? இன்னும் நிறைய பாடல்களை பாடுங்க. அடுத்த வருஷம் நம்ம டயசிஸ் எல்லா பாட்டும் நீங்களே பாடிடுங்க. ஓகே, ரொம்ப ஓகே. அப்போது இந்த மொட்டை தலையை தடவி சொன்னார், நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன். பல ஆண்டுகள் கடந்தது. மூடியுடைய ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் வரான். வந்துட்டு அவன் சொல்கிறான், ஐயா டூ யூ ரிமெம்பர் மீ? இல்லையப்பா தெரில, நாங்கள் சிறுவர் ஊழியர் செய்கிறதுனால நிறைய குழந்தைகளை சந்திக்கிறோம், யார் எனக்கு தெரில, நீ யார் சொல்லுப்பா? ஐயா என் பேர் ஜிப்சி ஸ்மித். நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்து ஊழியம் செய்யும்போது என் தலையில் கையை வச்சு நீங்கள் சொன்னீங்க, நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன். இன்றைக்கி நான் இங்கிலாந்து தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர் ஜிப்சி ஸ்மித். எவனுக்கு மேல் சட்டை இல்லை, கீழ் சட்டை இல்லையோ அவன் கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரனாக மாறிட்டான். Your hand is not normal hands. உங்கள் கைகள் சாதாரண கைகள் இல்லை. குழந்தை மேலே கை வச்சு சொல்லுங்கள், அன்றே இந்த குழந்தைய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றுங்க. உங்கள் பிள்ளைகள் மட்டும் தரிசனம் பார்க்கிறவர்கள் அல்ல, நீங்களும் பார்க்க முடியும். Bless your children, not only to the business people and also to work for the Lord. தேவனுக்காக வேலை செய்யக்கூடிய மக்களாய் மாற்றுங்கள். மூன்றாவதாக ஆதியாகமம் 37 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 38 வசனம் வரை உள்ள வசனங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்திக்கக்கூடாத ஒரு பிரச்சனை. கனவுகளை கண்டு வஸ்திரத்தை பெற்று மகிழ்ச்சியில் இருந்தவனுக்கு எல்லாம் பறி போனது. கனவும் பறிக்கப்பட்டது போல ஆயிற்று, வஸ்திரங்களும் பறிக்கப்பட்டது போல ஆயிற்று. காரணம், அவன் சந்தித்த குழி அப்படிப்பட்டதாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்திக்க கூடிய குழி உங்கள் எதிர்காலத்தையே
ஸ்பாயில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்னா தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஒருவேளை குடும்பத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டதால் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம். தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். மனிதர்கள் தள்ளினாலும் தேவனுடைய திட்டம் உங்களை விட்டு மாறவே மாறாது. உறவினர்கள் உங்களை தள்ளுகிறார்களா? உங்கள் நண்பர்கள் உங்களை மதிக்கவில்லையா? அவன் அசிங்கமாகறான்ல, அவன் குண்டாகிறான்ல, இவன் அழகாகிறான்ல, தள்ளி விடுறாங்களா? தேவன் உங்கள் தரிசனங்களையும் உங்கள் குணாதிசயங்களையும் அவர் மாற்றுவதை விரும்பவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் குழி வந்த பொழுது தேவன் அங்கே அவனை விட்டுவிடவில்லை. எகிப்திற்கு செல்லக்கூடிய வியாபாரிகளை அனுப்பினார். காரணம், அங்கேதான் வரப்போகிற காலங்களிலே செழிப்பு வரப்போகிறது என்பதை அறிந்த அவர் வியாபாரிகளை அங்கே அனுப்பினார். வேற எந்த ஊர் வியாபாரி வந்திருக்கலாமே. எகிப்துக்கு பாசியம் கொண்டு போறவங்க, எகிப்துக்கு வாசனை திரவியங்களை கொண்டு போறவங்க, எகிப்திற்கு தைலங்களை கொண்டு போகிறவர்கள், எகிப்திற்கு தானியங்களை கொண்டு போகிறவர்கள், இல்லை ஸ்பைசஸ், இதெல்லாம் கொண்டு போகிறவங்கள இஸ்மவேல் கூட்டத்தை தேவன் அனுப்பினார். காரணம், இவர்கள் தான் சரியான இடத்தில் யோசேப்பை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குழி வெறும் குழியை போல உங்களுக்கு காட்சியளிக்கலாம். ஆனால் தேவன் அந்த குழிக்குள்ளே எதிர்காலத்தை பார்க்கிறார். யோசேப்பின் குழிக்குள்ளே பார்த்த எதிர்காலம் சாதாரணமானதல்ல. ஆகவே தான் இஸ்மவேலர் அந்த வழியே வந்தார்கள். விட்டுட்டு போயிடலாம் நினைச்சாங்க எல்லாருமே. ஆனால் தேவன் இஸ்மவேலரை கொண்டு வந்தார். உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு தேவன் சில மனிதர்களை கொண்டு வருகிறார். நான்காவது, பரிசுத்தத்தின் பாதையிலே யோசேப்பின் வாழ்க்கை. நான் வாசிக்க கேட்ட பகுதியில் ஆதியாகமம் 37 9 10 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுங்க, அந்த வசனத்தை போடுங்க. 9 10 37 39 சாரி 39 9 and 10. யோசேப்புக்கு ஒரு முறை சோதனை வரவில்லை. 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, பல முறை வந்தது. நம்மெல்லாம் ஒரு முறை சோதனை வந்தால் ஜெயிச்சிடலாங்க. 10 முறை சோதனை வந்தால் கர்த்தரே இதை அனுமதிக்கிறான்னு நினச்சிருவோம். ஐம் ரைட்? கர்த்தரே இதை அனுமதிக்கிறார். காட் இஸ் பர்மிட்டிங். தம்பி, தங்கச்சி, பிள்ளைகளே, பெற்றோர்களே, பல சோதனைகள் பல முறை வருகிறது என்றால் உன்னை தொடர்ந்து விழிப்பாக இருக்க செய்ய. வாசிக்கிறோம் பாருங்க அந்த வசனத்தில் 10. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தாள். டெய்லி. ஒரு முறை அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடவில்லைங்க, பல முறை நடந்து கொண்டே இருந்தது. பரிசுத்தம் ஒரு நாள் வருவதல்ல, பல முறை, அடிக்கடி, அவ்வப்போது தேவைப்படும் பொழுதெல்லாம் பரிசுத்த சிந்தை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். தேவன் அதற்கு தான் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான குழந்தைகளே, பெற்றோர்களே, கனவுகள் ஓகே, குழிகளும் ஓகே, உயர்வுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. உயர்வுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. கனவு கண்டுட்டா உயர்வு வந்துடாது. குழியில் போட்டாங்கன்னா நான் மேலே ஏறி வரப்போகிறேன் இல்லை, உங்கள் பரிசுத்தமே உங்களை உயர்வுக்கு நேராக கொண்டு செல்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கை பல நிலைகளிலே, சிறைச்சாலைகளிலும், பொத்திபாரின் வீட்டிலும், எல்லா இடங்களிலும் அவனுக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு வார்த்தை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ். தன் வீட்டிலும் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸை அவன் காப்பாற்றினான். தன் வீட்டிலும் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவனாக இருந்தான். எல்லா இடங்களிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் பார்த்தாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி அவனை கொண்டு போய்
எகிப்து தேசத்தின் சிங்காசனத்தில் வைத்து உட்கார வைத்தார். யோசேப்பு லைஃப்பில் பாருங்களேன், அது போத்திபாராக இருக்கட்டும், அது பார்வோனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க, இப்பா எல்லாமே உனக்கு தான், எதை வேணா நீ அனுபவிக்கலாம் எக்ஸப்ட் மை ஒய்ஃப் அப்படின்னு போத்திபார் சொல்றார். பார்வன் சொல்றான், எல்லாத்துக்கும் நீ தான் அதிகாரி என்னுடைய சிங்காசனத்தை தவிர, எக்ஸப்ட் மை சேர், எக்ஸப்ட் மை ஒய்ஃப், எக்ஸப்ட் மை சேர். ரெண்டு பேருமே ஒரே இடத்துல யோசேப்பை உயர்த்துறாங்க. பாருங்களேன், சிறைச்சாலைக்கு போறான், அங்க ஜெயிலர் இருக்காரு. யோசேப்பு அந்த ஜெயிலர் பார்த்து, from now onwards you are the jailer, I am not the jailer. உயர்வுகள் உங்க இடத்துலயே ஆரம்பிச்சிருங்க. அங்க போய் தான் உயர்வு பார்க்கணும் இல்ல. என்னைக்கு நீங்க பரிசுத்தத்தை கையாளுறீங்களோ அன்னைக்கு உயர்வு ஆரம்பித்து விடும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல எல்லா நிலைகளிலும் நம்ம தேவனுக்கு தாழ்த்துவோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் தேவனுக்கு ஜெபம் செய்வோம். என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடி வாவே, உள்ளபடி வாவே. வானன்பா மலைத்து நில்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா. விலக யாதொரு கதியில்லாதவன், விலக யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ, விலக யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ. சிலுவை பாவிகட் கடைக்கலமல்லோ, சிலுவை பாவிகட் கடைக்கலமல்லோ, சீக்கிரம் ஓடிவாவே, சீக்கிரம் ஓடிவாவே. வானன்பா மலைத்து நில்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கனவுகளும் குழிகளையும் கண்டு நாங்கள் யோசிக்காதபடி, எங்கள் நிலைகளை விட்டு நாங்கள் தவறாதபடிக்கு, எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் எத்தனை முறை சோதனைகள் வந்தாலும் எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் இழக்காமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் குழந்தைகளுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, இளம் வாலிபருக்குள்ளே உம்முடைய பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. Not one time but every time. ஒரு நேரம் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.